வாய்ப்பை கல்வி செய்த தேவாலய தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சிகர குருவானவர் மற்றும் தேசியாளர்களுக்கும் என்னுடைய தெரிவித்துள்ளேன். நாம் இந்த இரண்டாவது சிலுவை தியானத்துக்காக நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு 7 வார்த்தைகளை மனதினால் இரண்டாவது வார்த்தையாக நாம் தியானிக்கப் போகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். செய்வோம். சர்வலோகத்தின் ஆண்டவராயிருக்கிற நன்றி கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நன்றிப்பா. நேற்று கூட நாங்கள் இரண்டாவது வேதவசனமாகிய நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கள்ளன் சொன்னபோது ஆண்டவர் சொன்ன இந்த மறுமொழியான இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதன் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொரு வளர்ந்தாலும் எங்களுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும். நாங்கள் இந்த இடத்திலே உண்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்ற தாரும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவோம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை நோக்கி இன்றைக்கு நீ என்னை கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். கல்லறை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார். நம்ம கல்லூரியிலோ பள்ளியிலோ நம்ம படிக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். முதலாவது ஒரு வாய்ப்பு தேர்வு எழுதுவதற்கு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பு நாம் நழுவவிட்டால் இரண்டாவது ஒரு மறு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். அதிலே நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோமானால் நம்முடைய வாழ்வு ஒரு செல்வாக மாறிவிடும். அடுத்ததாக படிக்கிறதுக்காக நாம் சென்று விடுவோம். இவர் ஒரு மறு வாய்ப்பு நமக்கு எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது. அதே போல இந்த வாய்ப்பு எப்பொழுதுமே நமக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட கால அளவுடையதாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதே போல ஒரு செடியோ மரத்தையோ நாம் நட்டால் கூட அந்த வாய்ப்பு ஒரு குறுகிய காலம். அந்த செடியுடைய பலன் ஒரு பூவோ காயோ கனியோ தரும்போது அந்த பலன் இருக்கும். அந்த இது பலன் தரலன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கூட பலன் தரலன்னா அதை வெட்டி போட்டுருவோம். வெட்டி போட்டால் நமக்கு ஒரு பலன் தராத ஒரு வாழ்க்கை அந்த மரமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நம்ம இந்த வசனங்கள் மூலமாக தியானிக்க இருக்கிறோம். 2 கள்ளர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நடுவில் தொங்கப்பட்டிருக்காங்க சிலுவையில். கள்ளர்கள் பக்கவாட்டிலே 2 கள்ளர்கள் இருக்காங்க. 2 கள்ளர்களும் அவங்க 2 பேருமே தவறு செய்தவர்கள். தவறுக்கு பாத்திரமான ஒரு 2 கள்ளர்கள். அவங்களுக்கு என்ன தவறு அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்கு எதுக்காக இந்த சிலுவை மரண தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்தவங்களுக்குலாம் இந்த மரண தண்டனை கொடுக்கப்படும். அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அவங்க பயங்கரவாத செயல்கள் செய்தோர், அந்த அரசை எதிர்ப்பவர்கள், அந்த போராட்டக்காரர்கள், குற்றம் விளைந்த அடிமைகள், இவங்க எல்லாருக்குமே இந்த சிலுவை மரண தண்டனை தான் கொடுக்கப்படும். இந்த மரண தண்டனையே இவங்க பெற்றாங்க. இவங்க அப்போ ரோம அரசு விரோதமாக ஏதோ ஒரு காரியங்களை அதை எதிர்த்து செய்திருக்காங்க. அதனால இந்த ஒரு மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க ஒரு செலவத்தை எண்ணப்பட்ட பிரிவினரை சார்ந்தவர்கள். அந்த அரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள் செலவத்தை எண்ணப்பட்ட பிரிவினை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. இந்த 2 பேருமே அந்த பிரிவினர்கள் தான். அப்போ இவர்களுடைய நடுவில் தான் ஒரு ஆண்டவராக குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்த உடனே இவங்க நினைச்சாங்க, நம்மளை விட பெரிய குற்றம் செய்திருக்காரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏளனம் செஞ்சாங்க. இவங்களும் பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க, நம்மளை விட பெரியவர்களை தான் நடுவில் நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நல்லா ஏளனம் பண்றாங்க. மத்திய 27:44 என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிப்போம். அப்போ அவங்க நிந்திட்டாங்க. ஏற்கனவே எல்லாரும் நிந்திட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஜனங்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே கலிலேயா நாடு தொடங்கி இந்த யூதேயா தேசம் முழுவதும் ஜனங்களை கலகப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் மேலே திட்டுறாங்க. நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க, சொல்லி நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் இவங்களும் கூட ஏளனம் செய்துட்டு இருக்காங்க. இந்த கள்ளர்களும் உங்களோடு கூட ஏளனம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேதவாசகத்தில் பார்க்குறோம். ஆனால் நித்திய வாழ்வு பெறணும்னா அவர்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. ஆண்டு கொடுத்த வாய்ப்பு இந்த 2 பேருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு சில கிடைக்காது. இது ஒரு கடைசியான வாய்ப்பு 2 பேருக்கும். நித்திய வாழ்வு பெறணும், நித்திய ஜீவன் சென்றிருக்கிறோம்னா 2 வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த இடம் பக்கத்தில் ஆண்டவருடைய பக்கத்தில் இவங்கெல்லாம் தூரமாக நின்று கூட அவங்கள பார்க்காங்க, நிறுத்திக்காங்க. ரொம்ப பக்கத்தில் அவங்க 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பை 2 கள்ளனும் பயன்படுத்தலாம். ஆனால் 2 பேரும் வித்தியாசமான
முறையை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. வீணடிக்கப்பட்ட வாய்ப்பை வீணடிச்சுட்டான் இந்த முதலாவது கல்லன். அவன் என்ன சொல்றான்? சிலுவையில் அறியப்பட்டிருந்த அந்த கல்லன் குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானா உன்னை ரட்சித்துக்கொள், நீ ஆண்டவர் நோக்கி சொல், இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொன்னான், நீ உன்னை ரட்சித்துக்கொள், என்னை எங்களையும் ரெண்டு பேரும் தியாகம் சொல்லியாச்சு, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஏன்னா ஏற்கனவே இவங்களுடைய ராஜா எல்லாம் எழுதி போட்டாச்சு. ஏற்கனவே ராஜா இவங்களுக்கு கொஞ்சம் உடனே வரணும். ஏன்னா இவருக்கு வரவே இல்லை. இவர் உடனே இப்படி சொன்ன உடனே இந்த காலம் திரும்பி வராதுன்னு இவருக்கு தெரியாது. ஏற்கனவே நமக்கு தெரியும், பண்டிலாம் என்னது, பண்டிகை பார்த்துக்கிட்டீங்களா, கீழ் நோக்கி தான் பார்த்துக்கிட்டே போகும். பண்டி முன்னால முத்த போடக்கூடாதுன்னு வசனம். பண்டி என்ன செய்யும், கீழ் நோக்கி வானத்தையே அது பார்க்க தெரியாது. அது இந்த கடைசி நேரத்தில் தான் மேல் நோக்கி கெட்டப்பட்டு கொண்டு போகும்போது தான் வேணா வானத்தை நோக்கி பார்த்துருக்கோம். மற்ற நாட்கள்லாம் எப்போதும் கீழ் நோக்கி தான் நடக்கும். அது போல தான் தன் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்துவதற்கு இடமளிக்காத ஒரு பகையும் வைராக்கியமும் சுமந்து கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் இந்த செல்வத்தை பிரிவினர்கள், இந்த கள்ளர்கள். அவங்க தான் வச்சிருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட அன்பு காணப்படலை, பகையான உடம்பு காணப்படுச்சு, வைராக்கியத்தோடு தான் எப்போதும் நடந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, காடுகளிலும் குகைகளில் தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரிவினர்கள் தான் இந்த பயங்கரவாத காரியங்களை செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க இந்த கடைசி நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஆனால் இவங்க ஆண்டவர் அன்பின் சிறுபியாக இந்த இடத்துல சிலுவையில் தொங்குறாரு. அதை பார்த்து கூட அவங்களுக்கு ஒரு அந்த முதல் கண்டனுக்கு அவருக்கு ஒரு மாற்றமும் அவருக்குள்ள இல்லை. இதே போலதான் யாருந்தா ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்த யூதாஸ் காரியத்தை செஞ்சாரு. 3 ஆண்டுகள் கூட தான் பயணிக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசி நேரத்தில் மறுதளிச்சுட்டு அந்த கடைசி வேற வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கோம். அவர் போய் மன்னிக்கெடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்காத ஒரு காரியத்தினால ஆண்டவர் கூட கடைசி நேரத்தில் முதல் மொழி கூட மன்னிப்பை தான் கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கூட இல்லை. அதுக்குள்ளே போய் தன்னுடைய முடிவை எடுத்துக்கிறார். எப்போதுமே தன்னுடைய நம்ம முடிவை நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் அந்த கால தாமதம், இந்த அமைதியான காலத்தை விரும்புகிறார். அமைதியோடு ஆண்டோட பாதத்தில் இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நம்மளும் கற்றுக்கணும். நிறைய உடனே நம்ம சில காரியங்களை முடிவு எடுக்கக்கூடாது. இந்த யூதாஸ் காரியத்தை அப்படி முடிவெடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். நித்திய ஜீவன் ஆதித்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாமல் அந்த காலத்தை இழந்து போயிட்டான். இந்த கள்ளனும் அதே போலதான். இவருக்கு என்ன கடைசி நேரத்தில் நிந்திக்காங்க, என்ன பிறர் ஏழை செய்யும் குணம் அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. சாகும்போது கூட சிலர் ஏழை செய்வாங்க மற்றவங்களை. அதே போல இவனுடைய குணமும் இந்த சாகும்போது இந்த சாகும் தருவாய்தான். அந்த நேரத்தையும் ஆண்டவரை கிண்டல் பண்றான், மற்றவர்களை இனப்படுத்திக்கிட்டு இருக்கான். கிண்டல் செய்வது, தரம் தாழ்த்தி மதிப்பிடுவது. எப்போதுமே நிறைய பிரிவினர்கள் இருக்காங்க. இந்த பரிசேய சமயத்தார் எடுத்துக்கிட்டுங்க, அவங்களும் எப்போதுமே தங்களை நீதிமான்கள் சொல்லுவாங்க. லூக்கா 18:1 வாசிக்கிறப்போ, லூக்கா 18:1 தங்களை நீதிமான்கள் என்று சொல்வார்கள் இருக்கு. பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்களாம், தங்கள் நீதிமான்கள் என்றுதான் எப்போதும் நினைச்சுட்டே இருப்பாங்க. எப்போது பரிசேயர்கள் எப்போது தங்களே வைத்துக்கிட்டு தங்களையே நீதிமான்கள் சொல்லி தங்களை தான் எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடையவங்க தான் இந்த ஒரு கல்லனும் அப்படியே தான் இருந்திருக்காங்க. பரிசேய புத்தியோட இருந்திருக்காரு. பரியாசக்காரன், அந்த பரியாசக்காரன்னா எனக்கு கிண்டல் செய்வாங்கல்ல. அப்போ தாங்கராஜா கூட சங்கீதம் 1:1 சொல்றாரு, மார்க்கருடைய ஆலோசனை மூலமாகவும் ஆண்களுடைய வழிகள் இல்லாமல் பரியாசக்காரன் இருக்காராம். இந்த பரியாசக்காரனாலே கிண்டல் பண்றவங்க தான் நமக்கு ஏழை மற்றவங்களை ஏழை செய்யறவங்க. இந்த கேரக்டர்லாம் உள்ளவராக தான் இந்த கல்லன் காணப்பட்டதுனால இவர்கிட்ட என்ன காணப்படுது, நல்ல குணங்களே இவங்கிட்ட இல்லை இந்த கல்லன். அதனாலதான் ஒரே குறைச்சி சொல்றது, கிண்டல் பண்றது, இந்த எல்லா காரியத்திலையும் சிறந்து விளங்கின கல்லனா. அதனால கடைசி வர இந்த வாய்ப்பை நடுவ விட்டுட்டாரு. பெருமை அவர்களிடத்துல காணப்படுது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லுது.
இருக்காரு, எல்லாரும் மன்னிக்காத அந்த ஒரு வார்த்தையை நம்ம நினைக்கவே இல்லை. நினைக்காம ஒரு ஞானமற்ற ஒரு மகனா அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்து கொள்ள பார்த்து நமக்கு பவுலடிகளார் எழுதுறாரு, நம்மளும் இதை போல இருக்கக்கூடாது, ஞானமற்றவர்களை போல இருக்கக்கூடாது, ஞானமற்றவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளணும். ஏன்னா காலங்கள் நாட்கள் வந்து ரொம்ப கொள்ளாது. கிடைக்க போற வாய்ப்பு கொஞ்ச நேரம் தான். இவங்க கூட எவ்வளவு நேரம் 3 மணி நேரம் தான் தொங்குறாங்க. இந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அவனுடைய சுயரூபத்தை தான் அந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருக்கான். அதனால அவனுடைய இந்த வாய்ப்பு பறிபோயிடுச்சு. இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் வந்து நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. இந்த கல்லணம் போல பழைய வாழ்க்கையே செஞ்சுக்கிட்டே எப்போதும் இருக்கக்கூடாது. நம்ம கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நம்ம வந்து மன்னிப்பு பெற்று அவர் பாதம் போகணும். இந்த வீணடிக்கப்பட்ட வாய்ப்பை போல நம்ம இருக்கக்கூடாது. இந்த கல்லணம் போல இருக்கக்கூடாது. இன்னும் வீணடிக்கப்படாத ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த கல்லணம் பற்றி நம்ம பார்ப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அதற்கு தோட்டக்காரன் இதுதான் நமக்கு இது. அது ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தரான். பணி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நீங்கள் அதை விட்டு பண்ணலாம். இப்போ இந்த கள்ளன் என்ன செய்கிறாருன்னா, நடுவில் அடுத்த சைடில் இருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரை வந்து சிலுவையில் தன்னை அடித்தவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை பார்த்து, இந்த நடுவில் இருக்கிற அவரை பார்த்து தன்னுடைய குணங்கள்லாம் மாற்றப்படும். அதுதான் இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெப்போலியனை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நெப்போலியன் சுமார் 4 அடி 10 அகலம் தான் இருப்பாங்க. நெப்போலியன் நம்ம வரலாறு படிச்சுக்கலாம். அவர் வந்து ரொம்ப குட்டையான ஒரு உருவம் கொண்டவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் பெரிய பேரரசை நிறுவனாராம். தன்னுடைய ஆற்றல் மிகுந்த ஆற்றல். அதனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். ஆனாலும் எல்லாரும் உங்களுடைய இந்த வாய்ப்பை எப்படி வச்சுருக்க, நீங்கள் இவ்வளவு கட்டையாக இருக்கீங்க, அவருடைய கட்டையான ஒரு உடலமைப்பை பார்த்து எப்போதுமே அவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்றாருன்னா, நான் யாருக்குமே தலைவணங்கள்ல எல்லாரும் என்ன தான் தலை வணங்குவாங்க, எனக்கு முன்னாக யார் வணங்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் வந்துடுவான். அப்போ அவருடைய வாழ்க்கையில வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். தன்னை குறைச்சி மதிப்பிடலாம். அவருடைய உயரம் கொட்டையாக இருந்தாலும் அவர் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் அந்த பெருசா தன்னை வந்து தாழ்வு மனப்பான்மையாக்கல. எல்லாவற்றையும் அவர் பாசிட்டிவாக நினைச்சு அந்த ஒரு நல்ல கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். அதே போல இந்த கல்லணம் இந்த சைடில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அன்பின் சொரூபியாக இருந்த அந்த ஆண்டவர் அவர் பார்க்காரு. பார்த்து நமக்கே இந்த பாடு நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோம். இந்த உலகத்துல நாம 2 பேரும் நாமும் வசனம் 20-41 23 கண்டிச்சாங்க. ஏற்கனவே கண்டிச்சு பார்க்கலாம் கல்லணை. ஆனால் அவர் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீ வேணா ரட்சித்துக்கோ, நீ வேணா ஒன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கோன்னு சொல்லி அவர் முடிச்சுட்டாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இவர் தன் நிலையை உணர்றாரு. எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோங்கிறத உணரணும். அப்பதான் நம்ம மன்னிப்பு கேட்க முடியும். இப்போ இவர் வந்து உணர்றாரு, தான் நிலையை உணர்ந்து நாமும் நியாயப்படிதான் தண்டிக்கப்படும். நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தேச துரோக செயல் செஞ்சிட்டோம். அதனாலதான் நமக்கு இந்த சிலுவை தண்டனை. நாம கரெக்டாக தான் தண்டிக்கப்படுறோம். நம்மளால எத்தனை பேர் துன்பப்பட்டிருப்பாங்க, ஒருத்தராக துன்பப்பட்டிருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் வீட்டில் களவு செஞ்சிருப்போம். கல்லு தானே களவு செஞ்சிருக்கலாம். எத்தனை புகைகளில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நாம கரெக்டாக தான் தண்டனை நமக்கு. எத்தனை பேர் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். இவரோ தகாத தவறு செய்யலையே. இவர் எல்லாருக்கும் மன்னிப்பு தானே கொடுக்காரு. இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நிறைய நன்மை செஞ்சிருப்பாருன்னு ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால இவரே சாட்சி கொடுக்காரு. இவர் தகாத தவறு செய்யலையே அப்படின்னு சொல்லி அவளை கடிந்து கொண்டு அவளை மறுபடியும் சத்தம் போடுறாரு. கடிந்து கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சத்தம் போடுறோம்ல, அதே போலதான் கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே அப்படி ராஜ்யத்துல நான் நீர் வரும்போது அடியனை நினைத்தரணும் அப்படின்னு சொன்னான். அப்போ இது எவ்வளவு ஒரு ரெக்வஸ்ட் பாருங்க. அவர் அவ்வளவா தன்னை தாழ்த்தினார். அப்போ அந்த சிலுவை அடிவாரத்துல எல்லாரும் ஒவ்வொரு நிலைமையில நின்றுருக்கலாம். அந்த இன்னொருத்தையும் கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் ஆண்டவர் அப்படியா அன்பை அந்த உணர்றான். ஆண்டவருடைய
எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். புத்தி தெளிஞ்சாதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வர முடியும். அந்த இதை தான் இந்த காரியத்தில் பார்க்கிறோம். மனிதனாக மாறக்கூடிய நல்ல தன்மையை அவன் பெற்றுக்கிறான். மற்றவர்களை எதிர்மறையாக பார்க்காமல் ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய தன்மையும் பெற்றுக்கொள்ளலாம். அவர் அடியேன்னு நினைத்தல்னு சொல்லும்போது ஆண்டவர் நினைச்சிருக்காரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாயின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காருன்னு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு. விடுதலை அவன் இவ்வளவு நாள் செய்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்குறாரு. சகைவை பாருங்க, வீட்டுல போய் அவன் பார்த்த உடனே நான் ஆழ்த்தலையே திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு தன்னால உணர்வடையும். நம்ம பாவத்தை கொடுத்து நம்ம உணர்வடையணும். அதே போல இந்த கள்ளனம் உணர்வடைந்ததுனால்தான் அந்த குற்ற உணர்வுலாம் மாறி பழைய வாழ்வை கொத்துதான குற்ற உணர்வு அவனுக்குள்ள மாறி மீட்படைஞ்சான்னு சொல்லி பார்ப்போம். அப்பதான் இந்த லுக்கா இதுதான் நமக்கு வந்து லுக்கா 13:8-9 நம்ம வாசப்பொருளா கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாவிட்டாலும் சரி, கொஞ்ச நாள் தான் வச்சு நான் விபத்து எருப்போடுவேன், இன்னும் ஒரு வருஷம் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்து எஜமான் கிட்ட தோட்டக்காரன் சொல்றான். அதுதான் அவர் ஊமையா சொல்றாரு. இது நமக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு இது வீணடிக்கப்படாத ஒரு வாய்ப்பு. இந்த கண்ணன் வீணடிக்கல, ஒரு கண்ணன் வீணடிச்சுட்டான் அந்த காரியங்கள். அதனால நாமளும் என்ன செய்யணும்னா எந்த வாய்ப்பையும் ஆண்டவர் தர எந்த வாய்ப்பையும் நம்ம வீணடிக்க கூடாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சத்தான உணவு கொடுக்காங்கன்னா நம்ம பிள்ளை சுறுசுறுப்பா வளர்ந்தான்னு சொல்லி கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. அதே போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த பிள்ளை எவ்வளவு மார்க் எடுக்கான்னு சொல்லி ரொம்ப கண்ணோக்கமா இருப்பாங்க. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் நினைக்காரு. நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது வேதத்தின் மூலமாக. நாம எப்படி வளர்ந்துருக்கோம், எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோங்கிறத ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்காரு. நம்ம வந்து ஆண்டவர் சக மனிதர்களை மதித்தும் தன்னிலை உணர்ந்து சக மனிதனிடமும் ஆண்டவரிடமும் ஒப்புரவாகி வாழ்க்கையை இந்த கண்ணனை போல கடைசி நேரத்துல தான் வாய்ப்பு இல்லை. அவருக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு நிறைய நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் போல் வாழ்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். பரம காணானுக்குள் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே